ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பிரித்தானியாவில வசிக்கிற ஒரு ஆளா? உங்களுக்கு நிரந்தரமாக பிரித்தானியாவில விசா இல்லையா? எப்படி இந்த விசாவை பெற்றுக்கொள்றது? எப்படி நான் நிரந்தரமாக பிரித்தானியாவில தங்குறது என்று யோசித்துக் கொண்டிருந்தா, உங்களுக்கு தானே இந்த பதிவு. அது தொடர்பான முற்றிலும் முழுமையான தகவல்கள் இந்த காணொளியை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது சம்பந்தப்பட்ட நபரே அது தொடர்பான விளக்கங்களை முழுமையாக தந்திருக்கிறார். பிரித்தானியாவுக்குள் நுழைந்து அகதி அந்தஸ்து கோரியவர்கள் அதே போல பிரித்தானியாவில வேலை செய்கின்ற ஒருவர் இலங்கையில இருக்கின்ற ஒரு பெண்ணையோ அல்லது வேறு நாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணையோ திருமணம் முடித்து அந்த பெண்ணை தங்களோட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் தற்போது பாரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகுது. பிரித்தானியாவின் அரசியலில் இந்த புலம்பெயர்ந்தோர் பாரியதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதால பிரித்தானிய அரசாங்கம் இவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மிக கடுமையாக கடைபிடிக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இவையெல்லாம் குறித்து இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். பிரித்தானியாவில புதிய விசா நடைமுறைகள் அமுலுக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவிட அரசியலில் இந்த புலம்பெயர்ந்தோர் பாரியதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார்களாம். அண்மையில கூட பிரித்தானியாவில புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக பாரியதொரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 1,50,000 பிரித்தானியர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு புலம்பெயர்ந்தோரை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் இந்த நாட்டில பல சலுகைகளை அனுபவிக்கிறதால தங்களால் இந்த நாட்டில நல்லபடியாக வாழ முடியல. ஆகையால் அவர்களை அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள், புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியாவில ஏற்க வேண்டாம் என்று சொல்லி பாரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் பிரித்தானியர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது உலக அளவில பேசுபொருளாகவும் மாறியிருந்தது. இந்நிலையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியாவிற்குள்ள வாரதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும், அவர்களை கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி பிரித்தானியா அடுக்கடுக்காக பல சட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க. அந்த வகையில தான் இப்ப பிரித்தானிய அரசாங்கம் இந்த திருமணம் முடித்து தங்களுடைய மனைவியை தங்களோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு யூகே பவுஸ் விசா ஒரு விசா வழங்குதா. அந்த விசாவில தான் இந்த சட்ட திட்டங்களை கொண்டு வராங்க பிரித்தானிய அரசாங்கம். அதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னால் ரீஸ்டோரிங் கண்ட்ரோல் ஓவர் த இமிகிரேஷன் சிஸ்டம் என்ற தலைப்பின் அடிப்படையில புதிய சட்ட திட்டங்களை இந்த யூகே பவுஸ் விசாவில கொண்டு வராங்க. அதாவது திருமணம் முடித்த கணவன் தன்னுடைய மனைவியை தங்களோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கணவற்ற மனைவி கொமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இமிகிரேஷன் லாங்குவேஜ், அதாவது CEFR என்ற தரநிலைப்படி A1 அல்லது அதற்கு மேலான ஆங்கில புலமையை கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது பரீட்சையை வைத்து அந்த பரீட்சையில அவர்களால் சொல்லப்பட்ட மதிப்பெண்ணை பெற்றிருக்க வேண்டும், அல்லாவிட்டால் அதற்கு மேலான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அவர்கள் பிரித்தானியாவிற்குள்ள போகலாம். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதனால நிச்சயமாக திருமணம் முடித்து வெளிநாட்டுக்கு போக இருக்கின்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கு பணத்தை கொடுத்தோ அல்லது ஏதோ வழியில செய்து போய் கொள்ளுவார்கள். அப்படி பணம் கொடுத்து போக முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறார்களுக்கு எல்லாம் இது பாரிய அளவில் சிக்கலாக ஏற்பட போகிறது. ஏனென்றா அவங்க புலம்பெயர்ந்தவரை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும், அவங்கள பிரித்தானியாவுக்குள் நுழைய விடக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கேக்க எப்படியெல்லாம் அவங்கள கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற வகையில சட்ட திட்டங்களை கொண்டு வரத்தான் விரும்புவார்கள். அந்த வகையில தான் இப்படியான ஒரு பரீட்சையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியாவில நீங்க இருக்கிறீங்க, போயிட்டீங்க, அங்க உங்களுடைய விசாவை நிரந்தரமாக நீடிச்சு கொள்ளணும் என்று சொன்னாலும் அதையும் பாத்தீங்கன்னு சொன்னா A2 அல்லது B1 B2 என்று சொல்லி உங்களுடைய ஆங்கில புலமை அதிகரித்து கொண்டே போகுமாம். அதற்கேற்ற மாதிரி பரீட்சையை அவர்கள் வைத்து கொண்டு போவார்களாம். அந்த பரீட்சையிலேயே நீங்கள் சித்தி அடைந்தால்தான் உங்களுக்கான நிரந்தரமான விசாவை அங்கு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முற்றுமுழுதாக புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த UK தொடர்பான சில சமூக ஊடகங்கள்ல வெளியான காணொளிகள் விவரங்களை பார்த்தால் அங்க தமிழர்கள் கூடுதலா கடையெல்லாம் வச்சு நடாத்துறாங்களாம். அவங்களுடைய கடையில UKல இருக்கிறவர்கள், அதாவது அங்கத்திய நாட்டவர்கள் பொருட்கள் வாங்குவதெல்லாம் தற்போது முற்றுமுழுதாக குறைவடைந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றுமையாக செயற்பட பார்க்கிறார்கள். எப்படியாச்சும் இந்த புலம்பெயர்ந்தோருடைய வியாபாரத்தையோ அவர்களுடைய வருமானத்தையோ நிறுத்தினால் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போவார்கள். எப்படியான முறையில் அழுத்தத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி எல்லாம் சில வேளை இப்படியாகவும் செயற்படக்கூடும். ஆகையால புலம்பெயர்ந்தோர் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசா வேலை எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போலதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியும் இந்த UKல இருக்கின்ற
விசா இல்லாத அல்லது உங்களுக்கான குடியுரிமை சரியாக இல்லாமல் எப்ப நாங்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவோம், எப்ப எங்களுடைய வேலை பறிபோகும் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஒருவர் இமிகிரேஷன் சைட்ல இருந்து ஆலோசனை வழங்கி இருக்கிறார். அதாவது தான் இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்குவதாகவும், அப்படி விசா இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் தன்னை தொடர்பு கொள்ள சொல்லியும் அவர் ஒரு காணொளி ஒன்றினை சமூக ஊடகத்துல வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியை பார்த்து உங்களுக்கும் அந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பல்வேறு வழிகளிலே பிரித்தானியாவுக்குள் நுழைந்து அகதி அந்தஸ்து கோரியவர்கள் இன்று பலர் தங்களுடைய அந்த அகதி கோரிக்கை விண்ணப்பம் நடைமுறையில் இருக்கின்றதா இல்லையா, அதுக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் ஏங்கி தவித்து திரிவதை காணக்கூடியதாக இருக்கிறது. பலர் தொடர்பு கொண்டு என்னுடன் உரையாடியும் இருக்கின்றார்கள். அது தொடர்பில் தான் இன்று உங்களுக்கு சில விளக்கங்களை தரலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக படகுகள் மூலம் அல்லது முகவர்களூடாக அல்லது வேறு வழிகளிலே பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் அல்லது விசாவின் ஊடாக வருபவர்கள் அகதி அந்தஸ்து கோருபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு போதிய தங்குமிட வசதிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஹோம் விசாலே அவர்களுக்கு தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகின்றது. அது ஹோட்டல்களாக இருக்கலாம் அல்லது வீடுகளாக இருக்கலாம். அவ்வாறான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் அந்த ஹோட்டல்களுக்கே சென்று விட்டு அதன் பின்னர் தங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது நண்பர்கள் உறவினருடன் ஹோம்வைஸுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தாங்கள் இடம் மாறுவதை அல்லது தங்களுடைய புதிய முகவரியை அறிவிக்காமல் அந்த ஹோட்டலிலோ அல்லது அங்கே தாங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலோ இருக்கின்ற அந்த ரிசப்ஷனிஸ்ட், அதாவது அதில் இருக்கின்ற முன்னிலையை அந்த கவுண்டரில் இருக்கின்றவர்களிடம் தங்களுடைய புதிய முகவரி எழுதி கொடுத்து விட்டு செல்வார்களாக இருந்தால் அந்த முகவரி அந்த ஹோம் ஆஃபீஸ்லேயே ஒருபோதும் அப்டேட் பண்ணப்பட மாட்டாது. அதாவது அங்கே ஒருபோதும் அது பதிவு செய்யப்பட மாட்டாது இவர்களுடைய புதிய முகவரி. அந்த வகையில் ஹோம் ஆஃபீஸை பொறுத்த வகையில் இவர்கள் அந்த ஹோட்டலிலோ அல்லது அவர்களால் ஹோம் ஆஃபீஸால் தரப்பட்ட அந்த தங்குமிடத்தில் தான் இவர்கள் தங்கியிருப்பதாக கருதப்படுவார்கள். ஆனால் இவர்கள் வேறு இடத்துக்கு சென்ற சூழ்நிலையிலே இவர்களுடனான தொடர்பு, அதாவது ஹோம் ஆஃபீஸுக்கும் இவர்களுக்கும் இடையிலான தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவருடைய அகதி கோரிக்கை என்பது தொடர்பான ஹோம் ஆஃபீஸினால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த தொடர்பாடல்களும் இவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இவர்களுடைய அந்த அகதி கோரிக்கை தொடர்பாக என்ன நடந்தது என்ன நடக்கின்றது தெரியாமல் இவர்கள் அங்கலாய்த்து திரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே அவ்வாறு நீண்ட காலம் அகதி அந்தஸ்து கோரி எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் ஹோம்வேஸிடமிருந்து எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படாமல் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது உங்களுடைய சட்டவாளர்களூடாகவோ அல்லது உங்களுடைய சொலிசிட்டரூடாகவோ தொடர்பு கொண்டு உடனடியாக என்ன நடக்கின்றது என்பதை அறிகிறதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறான முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அது தொடர்பாக என்ன நடக்கும் என்ற விடயம் தெரிய வரும். அவ்வாறான தொடர்புகள் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். ஜே இமிகிரேஷன் லோயர்ஸ் லிமிடெட் 0203 411 0688 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வீர்களாக இருந்தால் நான் உடனடியாக ஹோம் ஆஃபீஸுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த அகதி கோரிக்கை தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றதா அல்லாது உங்களுடைய அந்த தொடர்பாடல் இன்மை காரணமாக உங்களுடைய அகதி கோரிக்கை காலாவதியாக்கப்பட்டு அல்லது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை அறிந்து அதன் பின்னர் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர அல்லது விளங்கப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விண்ணப்பத்தினை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அது லிவர்பூலிலோ அல்லது கார்டிஃபிலோ செய்ய வேண்டியிருக்கும். எனவே தயவு செய்து நீங்கள் இது தொடர்பாக மிகவும் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.